இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த நம்முடைய நாடு அவர்களை எதிர்த்து போராடி அவர்களிடமிருந்து விடுதலை பெற்று சரியாக 68 ஆண்டுகளை நாம் தொட்டிருக்கிறோம். நம்முடைய நாட்டின் பிரதமர், முதலமைச்சர்கள், இன்ன பிற மந்திரிகள், அதிகாரிகள் என்று பலதரப்பட்ட தேசத்து குடிமக்களும் 68வது சுதந்திர தினத்தை கோலாகலமாக கொண்டாடி முடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட முஸ்லிம்களுடைய தியாகங்கள் என்ன என்பதை நினைவு கூறும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், பொதுவாகவே இந்த தேசத்தில் வாழ்கிற குடிமக்களுக்கு நாட்டின் மீது ஒரு தேச பற்றை ஏற்படுத்த வேண்டும், உருவாக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டிற்காக பாடுபட்டு உழைத்த கடந்த கால தியாகிகளின் வரலாறு அவர்களுக்கு சொல்லித் தரப்பட வேண்டும். அந்த தியாகங்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதன் வழியாகத்தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடிமக்களின் உள்ளத்தில் ஒரு தேசிய உணர்ச்சியை, தேசத்தின் மீது உண்டான பற்றை, பாசத்தை ஏற்படுத்த முடியும். அந்த அடிப்படையில் நம்முடைய நாட்டு அரசுகள் பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொள்கின்றன. பலதரப்பட்ட வழிகளில், பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், பாடப்புத்தகங்களில், இன்னும் என்னென்ன வழிகளில் எல்லாம் கடந்த கால தேச விடுதலை தியாகிகளை நினைவு கூற முடியுமோ அவர்களை பற்றி எடுத்துச் சொல்லி உணர்ச்சி ஊட்ட முடியுமோ அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்ய தவறிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், தேசத்திற்கு விடுதலை வாங்கி தந்தவர்கள் யார் யார் என்பதை புத்தாம் பொதுவாக சொல்லி சென்றால், நாம் தனியாக முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை சொல்ல வேண்டிய தேவை நமக்கு ஏற்பட்டிருக்காது. தேச விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் என்ற பட்டியலை பக்கம் பக்கமாக எழுதி கொடுக்கிற அரசுகள், வரலாற்று ஆசிரியர்கள் அதிலே திட்டமிட்டு முஸ்லிம்களுடைய தியாகத்தை மட்டும் மறைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த மறைவு எந்த அளவிற்கு எல்லை மீறி சென்றிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு வாழுகிற முஸ்லிம்களின் கணிசமானவர்களின் உள்ளத்திலும் முஸ்லிம் அல்லாத மக்களுடைய மனங்களிலும் முஸ்லிம்களை பற்றி என்ன எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது என்றால், முஸ்லிம்களுக்கும் இந்த தேசத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்த நாட்டை அவர்களிடமிருந்து மீட்டெடுப்பதற்காக எந்த விதமான முயற்சிகளையும் செய்யாதவர்கள் முஸ்லிம்கள் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுத்தப்பட்டுவிட்டது. இந்த எண்ணத்தின் பின்னணி என்ன, எதனால் ஏற்பட்டது என்று சொன்னால், உண்மையான தியாக வரலாறு மறைக்கப்பட்டதனுடைய விளைவு இது. நிஜமாகவே இந்த தேசத்துடைய விடுதலைக்கும் முஸ்லிம்களுக்கும் பங்கில்லையா, சம்பந்தம் இல்லையா என்று உண்மையாக தேசத்தின் வரலாறை தேடி படித்தால், விடுதலை போராட்ட காலத்தில் இந்த நாடு யார் யாரெல்லாம் என்னென்ன காரியங்களை செய்தார்கள் என்று வாசிக்க ஆரம்பித்தால், உண்மையிலே மெய் சிலிர்க்க வைக்கிற அளவிற்கு, மற்றவர்கள் எல்லாம் மூக்கின் மேல் விரல் வைக்கிற அளவிற்கு, மற்ற எந்த சமுதாயத்தையும் விட அதிகமாக இந்த நாட்டு விடுதலைக்காக முஸ்லிம்களின் பங்களிப்பு தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. இது ஏதோ முஸ்லிம் என்ற காரணத்தினால் நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக சொல்லுகிற செய்திகள் என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். அக்கம் பக்கத்திலே நின்று கொண்டு இதை கேட்டுக் கொண்டிருக்கிற முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள், காவல்துறை அதிகாரிகள், உளவுத்துறை அன்பர்கள் அத்தனை பேருக்கு முதலிலே நாம் சொல்லிக் கொள்கிற செய்தி, முஸ்லிம்களுடைய தியாகங்கள் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த தகவல் முஸ்லீமாக இருக்கிற காரணத்தினால் ஒரு இன உணர்ச்சியின் அடிப்படையில் முஸ்லிம்களை முன்னிறுத்த வேண்டும், முஸ்லிம்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்களாக உருவாக்கி சொல்லுகிற தகவல்கள் இல்லை. இந்த செய்தி இந்த தேசத்திலே வாழ்ந்து மறைந்திருக்கிற நடுநிலையோடு வாழ்ந்த பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள், முஸ்லிம் அல்லாதவர்களால் சொல்லப்பட்ட செய்திகளை நான் சொல்ல இருக்கிறேன். அது மாத்திரமில்லை, இந்த தேசத்தை பற்றி எழுதியிருக்கிற பல்வேறு அறிஞர் பெருமக்கள் முஸ்லிம் அல்லாத அறிஞர்களால் சொல்லப்பட்ட வரலாற்று செய்திகளை இங்கே நான் குறிப்பிட இருக்கிறேன்.
எத்தனையோ முஸ்லீம் அல்லாத நடுநிலையாளர்கள் முஸ்லீம்களுடைய தியாகங்களை திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார்கள். 1970களில் இந்த தேசத்திலே குறிப்பிடத்தகுந்த பத்திரிகையாளர், குறிப்பிடத்தகுந்த வரலாற்று ஆசிரியர், குறிப்பிடத்தகுந்த அரசியல்வாதி என்று பல்வேறு பரிணாமங்களை பற்றி சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்த ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் குஷ்வந்த் சிங் அவர்கள். சமீபத்திலே மரணித்துவிட்ட குஷ்வந்த் சிங் கிட்டத்தட்ட 100க்கு நெருக்கமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அரசியல் தளங்களில் எழுதியிருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் வரலாற்று தளங்களை பற்றி எழுதியிருக்கிறார். இப்படி இந்திய தேசத்தை பற்றிய பல்வேறு பரிணாமங்களை ஏறத்தாழ 100 புத்தகங்களில் வடித்து உலகத்தின் பார்வைக்கு வழங்கியவர் குஷ்வந்த் சிங். இந்த குஷ்வந்த் சிங் அவர்கள் அன்றைக்கு பிரபலமாக இந்தியாவில் விற்பனையாகிக் கொண்டிருந்த இல்லஸ்டேட் வீக்லி என்ற வாராந்திர பத்திரிகையிலே அவர் எழுதுகிறார், இந்த தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டதிலே தங்களின் சதவிகிதத்தை விட அதிகமாக பங்களிப்பு செய்த சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் என்று குறிப்பிடுகிறார். குஷ்வந்த் சிங் குறிப்பிடுகிறார். குஷ்வந்த் சிங் ஒரு முஸ்லீம் கிடையாது. அவர் தாடி வச்சிருப்பார், தலைப்பாடி இருப்பார். அதுக்காக யாரோ ஒரு பாய் விட இருக்குது அதனால எழுதிவிட்டார் நினைச்சுக்காதீங்க. அவர் ஒரு சீக்கிய சமுதாயத்தை சார்ந்தவர். சீக்கிய சமூகத்தை சார்ந்த பத்திரிகையாளர் சொல்லுகிறார், முஸ்லீம்கள் தங்களுடைய சதவிகிதத்தை விட அதிகமாக இந்த தேச விடுதலைக்காக பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் என்றால் அப்போது சிந்தித்து பார்க்க வேண்டும், முஸ்லீம்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை இந்த வார்த்தையிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லை, முஸ்லீம்களை கருவறுப்பதற்காக வேண்டிய இயக்கங்களை உருவாக்கி சட்டத்திட்டங்களை உருவாக்கி இந்திய மக்களிடத்திலே வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்தி முஸ்லீம் இந்து என்ற இன மோதல்களை உருவாக்குவதில் முன்னணி வகித்த சில தலைவர்கள் தேசத்திலே வாழ்ந்தார்கள். அதே ஒரு குறிப்பிடத்தகுந்த தலைவர் என்று ஒருவரை சொல்வதாக இருந்தால் இன்றைய பாரதிய ஜனதா அரசு தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிற வீர சாவர்கரை சொல்லலாம். வீர சாவர்கர் யார்? கடந்த பிஜேபியுடைய ஆட்சியில் அந்தமான் விமான நிலையத்திற்கு வீர சாவர்கருடைய பெயரை சூட்டினார்கள். அந்தமானில் இருக்கிற விமான நிலையத்திற்கு பிஜேபி ஆட்சியில் இருக்கிற பொழுது வீர சாவர்கருடைய பெயர் சூட்டப்பட்டு, அதே போல கடந்த முறை பிஜேபி ஆட்சியில் இருந்த நேரத்தில் அவருடைய உருவ படத்தை பாராளுமன்றத்திலே இந்திய பாராளுமன்றத்திலே திறந்து வைத்திருக்கிறார்கள். அது பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியது, வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தியது. அப்படி எல்லாம் ஒரு எண்ணெய் வருவார். எதற்காக இந்த வீர சாவர்கரை தீக்கு பிடிக்கிறார்கள்? இந்த RSS இயக்கத்தின் முன்னோடிகளாக உள்ளவர்களில் குறிப்பிடத்தகுந்த இடத்தை பெறுகிறவர் இந்த வீர சாவர்கர். இந்து மகாசபை உருவாக்கத்திலே முன்னணி வகிப்பவர் இந்த வீர சாவர்கர். இந்த வீர சாவர்கரும் ஏராளமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். பத்திரிகைகளுக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறார். அவர் இந்துக்களுடைய முன்னோடியாக தன்னை முன்னிறுத்தி இருக்கிறார். இந்து முஸ்லிம் என்ற பிரிவினையை திரும்ப திரும்ப பேசியிருக்கிறார். இந்திய தேசம் என்பது ஒற்றை தேசமாக இருக்கக்கூடாது, பாகிஸ்தான் தனியாக பிரிக்கப்பட வேண்டும் என்று கடுமையாக வலியுறுத்தி இருக்கிறார். அதுபோன்ற தலைவர்களுடைய வலியுறுத்தலினால் தான் பாகிஸ்தானுடைய தேசமே பிரிந்தது. அது ஒரு தனி வரலாறு. அந்த வீர சாவர்கர் அவர் இந்த தேசத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிறார். மிகப்பெரிய ஒரு புத்தகம், ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்டிருக்கிற எரிமலை என்ற தலைப்பில் அந்த புத்தகம் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தில் வீர சாவர்கர் குறிப்பிடுகிறார், நாட்டில் எல்லா மக்களும் போராட்டத்தை குதிப்பதற்கு ஆரம்பத்திலே ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டம் என்பது ஒரு சிறிய அளவில் இருந்தது, ஒரு இயக்கத்தினுடைய போராட்டமாக இருந்தது, காங்கிரஸ் என்ற கட்சியினுடைய போராட்டமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மேல்தட்டு வர்க்கத்தின் போராட்டத்தை குறிப்பிடத்தகுந்த குறைந்த எண்ணிக்கையில் இருந்த மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு போராட்டத்தை அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து நாட்டிலே இருக்கிற நடுத்தர வர்க்கம், நாட்டிலே இருக்கிற அடித்தட்டு வர்க்கம், ஏழை எளிய மக்கள் என்று சொல்லி படித்தவர்கள் படிக்காதவர்கள், நகரத்திலே வாழ்கிறவர்கள் கிராமத்திலே வாழ்கிறவர்கள் என்ற அனைத்து தரப்பு மக்களையும் இந்த விடுதலை வேட்கை கொண்டு சேர்ந்த விதம் அதை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். எப்படி சேர்ந்தது? எல்லா மக்களும் எப்படி வீதிக்கு வந்தார்கள், எல்லா மக்களும் களத்திலே குதிக்க வேண்டும் என்ற வீர உணர்ச்சி எப்படி ஏற்பட்டது என்பதை சாவர்கர் எழுதுகிற பொழுது சொல்லுகிறார். நாட்டிலே முஸ்லிம் சமூகத்திலே இருக்கிற மௌலவிகள், மார்க்க அறிஞர்களாக வளம் வந்தவர்கள், அவர்கள் பக்கீர்களை போல வேஷமடைந்து கொண்டு
பிச்சைக்காரரை போல வேடமணிந்து கொண்டு கைகளில் தப்சுகளை வைத்திருப்பார்கள். இன்னைக்கு பக்கீர் சாக்களுடைய எண்ணிக்கை குறைந்து போச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி பக்கீர் சாக்கள் என்று ஒரு பெரிய டீமே இருந்துச்சு. ஆனா மதுரையில் இன்னும் இருக்கு, பக்கத்துல ஒரு கிராமத்துல இன்னும் பக்கீர் சாக்கள் இருக்கிறார்கள். ஊர் ஊரா பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்துக்கு பிச்சை எடுக்கிற கான்செப்டே ஏற்றுக்காது, அது வேற மேற்று, அதுக்குள்ள இப்ப போக வேண்டாம். இந்த பக்கீர் சாக்களை போல வேடம் இருந்து கொண்டு ஊர் ஊராக தெரு தெருவாக ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஒவ்வொரு நகரத்திலேயும் ஒவ்வொரு வீடு வீடாக போய் சென்று அவர்கள் பிச்சை எடுப்பதை போல நடித்து அவர்கள் சுதந்திர வேட்கையை உருவாக்கினார்கள். பாட்டு படித்து அந்த பாட்டிலே தேசிய உணர்ச்சியை ஊட்டினார்கள். நான் கேட்கிறேன், தமிழகத்திலே தேச உணர்ச்சியை உருவாக்குவதற்காக பாடுபட்ட பாவலர்கள், கவிஞர்கள், பாட்டு படிக்கிறவர்கள் என்று பல பேரை பற்றி திரும்ப மேடைகளில் பேசப்படுகிறது. கல்லூரி பள்ளிக்கூட பாடப்புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பாரதியாரை பற்றி சொல்கிறார்கள், அவர் மிகப்பெரிய தேச உணர்ச்சியை ஊட்டினார். கவிதைகளில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கவிதை முறைந்தார். அதை படிக்கிற மக்களுக்கு வீர வேட்கை ஏற்பட்டது என்று சிவாவை பற்றி பாரதியாரை பற்றி குறிப்பிடுகிறார்கள். பாரதியாரிடத்திலே பாடம் பயின்ற பாரதிதாசனை பற்றி குறிப்பிடுகிறார்கள். பாரதிதாசன் கவிதை புனைந்தார், பாட்டுக்களை படித்தார், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு தேச உணர்ச்சியை உண்டாக்கினார், பாரதிதாசனை குறிப்பிடுகிறார்கள். இப்படி பல்வேறு பாவலர்களை, கவிஞர்களை, இந்த தேச விடுதலைக்காக பாட்டு பாடியவர்கள், கவிதை எழுதியவர்கள் என்று சொல்லுகிற இந்திய தேசத்து வரலாற்றாசிரியர்கள், ஆட்சியாளர்கள் இந்த பக்கீர் சாக்களை பற்றி குறிப்பிட்டார்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? பக்கீர் சாக்கள் பிச்சைக்காரர்கள், இது மட்டும்தான் நமக்கு தெரிந்தது. அவருடைய இன்னொரு முகம் யாருக்கு தெரியும்? அதுக்காக இன்னைக்கு இருக்கிற பக்கீர்சா அப்படி இல்லைன்னு கேட்கிறாங்க. நான் சொல்றது வெட்டு பக்கீர்சா, அவன் மிதமான பக்கீர்சா இல்லை. பக்கீர்சாக்கள் வேலுமணிந்தவர்கள். சொல்லுவது யார்? முஸ்லிம்களா? இன்றைக்கு இருக்கிற மார்க்க அறிஞர்களா? இன்னும் சொல்ல போனால் இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த செய்தி தமிழகத்தில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு ஒரு 90% முஸ்லிம்களுக்கு புதிய செய்தி. எப்படி தெரிகிறது? RSS இயக்கத்தினுடைய பவுண்டர்களில் ஒருவர், இந்து மகாசபை இயக்கத்தினுடைய பவுண்டர்களில் ஒருவர், அப்படிப்பட்ட வீர சாவர்கர் சொல்லுகிறார், முஸ்லிம் சமூகத்து மௌலவிகள் பிச்சைக்காரராக வேடமணிந்து அவர்கள் வீடு வீடாக சென்று மக்களை திரட்டினார்கள், உணர்ச்சி ஊட்டினார்கள், வீட்டை விட்டு வெளியே வந்து போராடுமாறு தூண்டினார்கள் என்றால் இது நாங்கள் சொல்லுகிற செய்தி என்று ஒதுக்கி விடாதீர்கள். முஸ்லிம்கள் புத்தகம், முஸ்லிம்கள் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று யாரும் ஊனப்பார்வை பார்த்து விட வேண்டாம். ஞான பார்வை பாருங்கள், அறிவு பார்வை பாருங்கள். முஸ்லிம்கள் மட்டுமே இந்த கருத்தை சொல்லவில்லை. இஸ்லாத்தின் எதிரிகள் கூட விடுதலை போராட்டத்திலே முஸ்லிம்களின் பங்கை மறுக்க முடியவில்லை என்பதற்கு வீர சாவர்கருடைய எரிமறை புத்தகம் ஒரு நிதர்சனமான சான்று. அது மாத்திரமில்லை, சமீபத்தில் ஒரு நடிகர் முஸ்லிம் சமூகத்தால் ஒரு பெரிய பாதிப்பை அனுபவித்த ஒரு நடிகர், எல்லாருக்கும் தெரியும். யார்? கமலஹாசன். திரை உலகத்திலேயே ஓரளவிற்கு வரலாற்று ரீதியாக அறிவு பெற்றவர், ஞானம் உள்ளவர் என்று சொல்வதாக இருந்தால் கமலஹாசனை குறிப்பிடலாம். அதுக்காண்டி கமல் படத்தை பாருங்க, ரொம்ப அறிவாளி அப்படி சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. புத்தகங்களை தேடி படிக்கிறதுல, பல்வேறு வரலாற்று குறிப்புகளை தெரிந்து வைத்திருப்பதில், அதை பிறருக்கு எடுத்து சொல்வதில் ஒரு தனித்துவமான பார்வையோடு இருக்கிற கூத்தாடிகளோடு ஒப்பிடுகிற பொழுது, இருக்கிற நடிகர்களோடு ஒப்பிடுகிற பொழுது கமலஹாசன் ஒரு வரலாற்று ரீதியான பல்வேறு விஷயங்களை அறிந்து வைத்திருக்கிறார். அவர்தான் இந்த கமலஹாசன். விஸ்வரூபம் படம் எடுத்தாங்க. விஸ்வரூபம் படம் எடுத்ததற்கு பிறகு ஒரு தனியார் தொலைக்காட்சியில நாம எல்லாம் கடுமையா ஃபைட் கொடுத்தோம், சில காட்சிகளை நீக்கணும்னு சொன்னோம், திரையுலகமே திறந்து நின்றுச்சு. கடைசியில் கமல் நம்முடைய நியாயத்தை ஒத்துக்கொண்டார். நாங்கள் வெட்ட வேண்டும் என்று சொன்ன காட்சிகளை வெட்டினார். அதற்கு பிறகு விஸ்வரூபம் திரைப்படம் திரையிடப்பட்டது. அது நமக்கு தெரிந்த செய்தி. அது முடிந்து ஒரு சில மாதங்களுக்கு பிறகு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கமலஹாசனை அழைத்து அவர்களிடத்தில் ஒரு பேட்டி எடுக்கிறார்கள். பேட்டி எடுக்கிற பெண்மணி நிருபர் கேட்கிறார், விஸ்வரூபம் திரைப்படத்தில் பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகிவிட்டீர்கள்,
பெரிய கஷ்டங்களையும் சந்தித்து விட்டீர்களே, அதை பற்றி நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கமலிடத்திலே கேட்கப்படுகிறது. தனியார் தொலைக்காட்சியை ஒளிபரப்பான செய்தி. அவர் கமல் சொல்லுகிறார், இல்லை இல்லை, அதை நான் சிரமமாக நினைக்கவில்லை. ஏனென்றால் முஸ்லிம்களுடைய கோபத்திலே நியாயம் இருக்கிறது, நான் தான் தவறாக கணித்து விட்டேன். முஸ்லிம்களுடைய கோபத்திலே நியாயம் இருக்கிறது சொல்லிவிட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிடம், ஒரு மணி நேர பேட்டியில 25 நிமிஷம் இந்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிறார். அந்த கேள்விக்கு பதிலை சொல்லுகிற பொழுது அவருடைய கோபம் நியாயமானது. ஏனென்றால் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் அவர்களை போன்றவர்கள் யாரும் கிடையாது. சொல்லிட்டு அவர் வரலாற்றை பேசுகிறார். அவரை ஏதோ முஸ்லீம்களை தாழ்ச்சா பண்றதுக்காக அடுத்த படை எடுக்கும் போது நம்ம முஸ்லீம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்னா போட்டு வச்சு அந்த அர்த்தத்திலே சொல்லுவேன். ஆதாரத்தோடு வரலாற்று குறிப்புகளோடு அவர் சொல்லுகிறார். அந்த பேச்சை துவங்கும் போது குறிப்பிடுகிறார். எப்படி குறிப்பிடுகிறார்? எந்த ஒரு பொருளுமே யாருடைய கையில் இருந்து பறிக்கப்படுகிறதோ அதை ஏந்தவனுக்குத்தான் மீண்டும் அந்த பொருளை பெற வேண்டும் என்பதிலே மற்றவனை விட வேகம் அதிகம் இருக்கும். அப்படின்னா என்ன? ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை யாரிடமிருந்து கைப்பற்றினார்கள்? இந்துக்களிடமிருந்து இல்லை, கிறிஸ்தவர்களிடமிருந்து இல்லை, சீக்கியர்களிடமிருந்து இல்லை, பௌத்தர்களிடமிருந்து இல்லை. ஆங்கிலேயர்களின் கைகளுக்கு இந்த தேசம் எங்கிருந்து சென்றது என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய கைகளில் இருந்து ஆங்கிலேயர்கள் பறித்துக் கொண்டார்கள். அதனால்தான் முஸ்லிம் அப்படி இறங்கலாம். 800 ஆண்டு காலம் இந்த தேசத்தை ஆண்டவர்கள், பார்த்து பார்த்து இந்த தேசத்தை உருவாக்கியவர்கள், தேசத்தின் ஒவ்வொரு கட்டமைப்புகளையும் சிறப்பாக உருவாக்கியவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய கைகளில் இருந்து 800 ஆண்டு கால ஆட்சி பறிக்கப்படுவதை அவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. மற்றவர்களை பொறுத்தவரைக்கும் இது பெரிய பாதிப்பு இல்லை. நம்ம கையை விட்டு போயிடுச்ச, மீண்டும் அதை பெற வேண்டுமே என்பதற்காக முஸ்லிம்கள் களத்திலே வந்தார்கள், போராடினார்கள், ரத்தம் சிந்தினார்கள். அவர்களுக்கு எதிராக யாரும் போராடவில்லை என்று சொல்லி ஒரு 25 நிமிடம் அந்த தகவல்களை எல்லாம், வரலாற்று செய்திகளை எல்லாம், பல்வேறு குறிப்புகளை சொல்லி சொல்லி சொல்லி, எனவே இந்த விஷயத்திலே முஸ்லிம்களுடைய கோபத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் தான் அவர்களை தவறாக சித்தரித்து விட்டேன் என்று தன்னுடைய தவறான செயலுக்கு வருத்தம் தெரிவிக்கிறார். தனியார் தொலைக்காட்சியினுடைய நேரடி ஒளிபரப்பில். இப்பொழுது சொல்லுங்கள், முஸ்லிம்கள் இந்த விடுதலைக்காக, தேசிய விடுதலைக்காக அதிகம் பாடுபட்டார்கள் என்று நாங்கள் சொல்லுவது இன உணர்ச்சியின் அடிப்படையிலா, உண்மையான வரலாற்றை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலா? எங்க கருத்துன்னு சொல்லிடாங்க. எதுக்கு சொல்றேன்? வீர சாவர்கரை ஏன் குறிப்பிடுகிறேன்? கமலுடைய வார்த்தைகளை ஏன் குறிப்பிடுகிறேன்? இல்லஸ்டேட் வீக்கில் குஷ்வந்த் சிங்கை பற்றி ஏன் குறிப்பிடுகிறேன்? அவர்கள் மூவருமே முஸ்லிம்கள் இல்லை, முஸ்லிம் அல்லாதவர்கள், வரலாற்றை படித்திருக்கிறவர்கள், வரலாற்று நாணுமுடையவர்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் சரியாகத்தான் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக முஸ்லிம்களுடைய தியாகம் மறைக்கப்பட்டிருக்கிற காரணம் திட்டமிட்டு வேண்டும் என்று முஸ்லிம்களை தப்பானவர்களாக சித்தரிக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு மறைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் மறைக்கப்பட்ட உண்மைகளை, தவிர்க்கப்பட்ட உண்மைகளை உலகத்திற்கு தெரியாமல் திட்டமிட்டு மறைக்கப்பட்ட செய்திகளை உலகத்திற்கு நினைவுபடுத்த வேண்டும். நம்முடைய வரலாற்றை நாம் தான் சொல்லியாக வேண்டும் என்ற கட்டாயத்தின் பேரில் இது போன்ற தலைப்புகளை தேர்வு செய்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு இது போன்ற கூட்டங்களை நடத்த வேண்டிய தேவை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை முதலில் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பிரச்சனைக்கு வருகிறேன். முஸ்லிம்களுடைய பங்கு என்ன? முஸ்லிம்கள் தியாகத்திற்காக வேண்டி இந்திய விடுதலைக்காக எப்படியெல்லாம் போராடி இருக்கிறார்கள், பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்று வரலாற்றை தேடி பார்த்தால் முதலாக இந்திய தேசத்தினுடைய, இந்தியாவின் மீது அந்நியர்கள் உள்ளே நுழைகிற தருணம் இருக்கு. ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பே அந்நியர்களுடைய வருகை ஆரம்பமாகிவிட்டது. நம்ம ஏதோ பிரிட்டிஷ்காரன், இங்கிலீஷ்காரன், இங்கிலாந்துக்காரன் அவனை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நாட்டை கொள்ளையடிக்க வந்தவர்கள், இந்த நாட்டை அடிமைப்படுத்த வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் மட்டும்தானா? போர்ச்சுகீசியர்கள் வந்தார்கள், டச்சுக்காரர்கள் வந்தார்கள், ஆங்கிலேயர்கள் வந்தார்கள். இப்படி மேற்கத்திய உலகத்தை சார்ந்த பல பேர், பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள்
இந்தியாவை பற்றி அறிந்து கொண்டு இந்தியாவுடைய வளங்களை சுரண்டி செல்வதற்காக வேண்டி அவர்கள் இந்தியாவிற்குள்ளே வந்தார்கள். முதலில் வந்தது யார்? ஆங்கிலேயர் வந்தது கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு. அப்பதான் பிரிட்டிஷ்கார இந்தியாவுக்குள்ள வந்தான். முதலாக இந்தியாவை ஆக்கிரமிக்கிற நோக்கத்தோடு உள்ளே வந்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள். எத்தனாம் நூற்றாண்டு? 15ஆம் நூற்றாண்டு, 1498வது ஆண்டு. அது வரைக்கும் இந்தியாவுக்கு எப்படி வர்றதுன்னு மேற்கத்திய உலகத்துக்கு வழியே தெரியாம இருந்துச்சு. மேற்கு நாடுகளுக்கு, ஐரோப்பிய தேசங்களுக்கு இந்தியாவுக்கு வர்ற ரூட்டு தெரியும், கடல் வழியே எப்படி வர்றது. முதலா 1498வது ஆண்டு ஒருத்த வழியை கண்டுபிடிச்சான். யாரு? எல்லாருக்கும் தெரியும், பள்ளிக்கூடத்துல பரவலா படிச்சிருப்போம். சொன்னவன பேரை சொன்னவன ஆமா இங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குது அப்படி கூட நினைக்கலாம். வாஸ்கோ ட காமா படிச்சிருக்கிறோமா? வாஸ்கோ ட காமா தான் முதலா இந்தியாவுக்கு வழியை கண்டுபிடிக்கிறார். 1498 கண்டுபிடிப்பது எதற்கு? நாட்டை கொள்ளையடிப்பதற்கு. எப்படி கண்டுபிடித்தார்? மேற்கத்திய கடல் வழியாக வந்து இந்தியாவுடைய மேற்கு கரையில வந்து ஏறுகிறார். தனியாக வர்ற ஒரு பெரிய படையோடு வர்ற, ஊரை சுற்றி பார்க்க வர்றதா இருந்தா, வழி கண்டுபிடிக்க வர்றதா இருந்தா ஒரு 10 பேரோட வருவான், 5 பேரோட வருவான், தனியா வருவான். ஆனா இவரு ஒரு மிகப்பெரிய ராணுவத்தோடு இந்தியாவிற்குள்ளே அடி எடுத்து வைக்கிறார். ஒரு படை ஆயுதங்களோடு, குதிரைகளோடு, இன்னும் பிற தாக்குதலுக்கு தேவையான ஆயுதங்களோடு உள்ளே வருகிறார். உள்ளே நுழைகிற நேரத்திலே வெளிநாட்டுக்காரர் நம்முடைய நாட்டை கைப்பற்ற வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு முதலாக அந்நியனின் ஆதிக்கம் இந்த தேசத்திற்குள்ளே நுழைந்துவிடக் கூடாது என்பதை உணர்ந்து அந்த நேரத்திலே போராட்டத்தை துவக்கிய சமுதாயம் இந்த முஸ்லிம் சமுதாயம். துவக்கியவர் யார்? அன்றைக்கு கேரளாவிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவராக கருதப்பட்டவர் குஞ்சாலி மரைக்கார். குஞ்சாலி மரைக்காருடைய தலைமையிலே உள்ளே நுழைந்த போர்த்துகீசியர்கள் ஓட ஓட விரட்டப்படுகிறார்கள். கேரளத்து மேற்கு கரையிலிருந்து ஏறத்தாழ கோவா வரைக்கும் துரத்தி வருகிறார். உள்ளே நுழை அனுமதி கிடையாது என்று தன்னுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளிலிருந்து அவரை விரட்டி அடிக்கிறார். முதல் போராட்டமே முஸ்லிம்களுடைய துவக்கமப்பா. நீ என்ன போட்டு பேசிக்கிட்டு இருக்கிற? அவர் செஞ்சாரு, இவர் செஞ்சாரு. முதல் போராட்டம் 1008 போராட்டத்தை சொல்றான். முதல்னு வந்துச்சுன்னா ஒண்ணுதானே முதல்ல இருக்கும். 1857 வேறொரு சிப்பாய் புரட்சி, அது முதல் போராட்டம். 1757 சிராஜுத்தௌலா யூபியில உத்தரப்பிரதேசத்துல அப்போ ஒரு போராட்டம் நடந்துச்சு, அது முதல் போராட்டம். வரலாறு எத்தனை முதல்ல இருக்கும்? எங்கூர்லாம் ஒரு முதல் தான் உண்டு, ஒரு கடைசி தான் உண்டு. அதுல வரலாற்று எழுதி வச்ச வரலாற்று அறிஞர்களுக்கு முதல் 1008 முதல் இதை எதுல சேர்த்தனி? நான் கேட்கிறேன். 1498 குஞ்சாலி மரைக்கார் முதலாக போர்த்துகீசியரை அடித்து விரட்டுவதற்கு போர் நடத்தினாரு. இந்த போராட்டத்தை எத்தனாவது போராட்டம் சொல்லுங்க? சொன்னீர்களா? வரலாற்றை பதிவு செய்தீர்களா? பள்ளிக்கூடத்து பாடப்புத்தகங்களில் எழுதினீர்களா? கல்லூரி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்களா? சுதந்திர தின விழாவின் பொழுது முதலமைச்சரும் பிரதமர்களும் கடந்த கால தியாகிகளை நினைவு கூறுவதில்லை என்றைக்காவது குஞ்சாலி மரைக்காருடைய வார்த்தையை உபயோகித்திருப்பீர்களா? நம்முடைய முதலமைச்சர் பேசினார், நேதாஜியை குறிப்பிட்டார், கொடிகாத்த குமரனை குறிப்பிட்டார், மகாத்மா காந்தியை குறிப்பிட்டார், ஜவஹர்லால் நேருவை குறிப்பிட்டார். நான் கேட்கிறேன்,